சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை என்னன்னு ரொம்ப தெளிவாக புரியுது. ரோகிணிக்கு மயக்கம் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த டாக்டர் அங்கே எல்லார்கிட்டேயும் ரோகிணி மாசமாக இருக்காங்க அப்படின்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல், உங்கள் வீட்டு மருமக ரோகிணியை நீங்கள் தான் விஜயா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்னோட மருமகளா? அப்படிலாம் இல்லை. இப்போ தான் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ ரோகிணி மாசமாக இருக்கான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அங்கே வந்த மேடம் சொல்கிறாங்க, என்ன விஜயா இதெல்லாம்? மனோஜ் ரோகிணி கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ரோகிணியும் மனோஜோட கடைக்கு வரதே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ரோகிணி, உங்கள் வீட்டு மருமக ரோகிணி மாசமாக இருக்காங்க. அப்ப மனோஜ் உங்க பேச்ச கேட்கவே இல்ல. ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அப்படிதானே மனோஜ்? ஏற்கனவே நான் மனோஜோட கடைக்கு போயிருந்தேன். அப்ப மனோஜ் ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. நானும் உங்களுக்கு இந்த உண்மைய சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் மனோஜ் உங்க பேச்ச கேட்பாருன்னு நினைச்சேன். இப்படிலாம் மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிட்டு இருந்தா கண்டிப்பா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு தெளிவா சொன்னேன். ஆனா நீங்களும் மனோஜும் என் பேச்ச கேட்கல. இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்க? உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பா மனோஜுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ரோகிணிய பத்தி எனக்கு தெரியும். ரோகிணி எப்படியாவது மனோஜோட மனச மாத்துறதுக்காக பொய் சொல்றா. ரோகிணி கண்டிப்பா பொய் சொல்றா மேடம். ரோகிணிய நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா உங்க பையன் மனோஜ் பதில் பேசாம தானே இருக்காரு விஜயா அப்படின்னு அந்த மேடம் கேள்வி கேட்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜையே பார்க்குறாங்க. ஆனா மனோஜ் ரோகிணியை பார்க்குறாரு. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போவும் மனோஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி, நீ எதுக்காக வந்த? இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இனி உனக்கும் மனோஜுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே இங்க பேசுறதுக்காக வந்த. ஆனா இப்ப நீ மாசமா இருக்கேன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே சரியா சாப்பிடாம இருந்தேன். அதனால தான் அப்பப்போ மயக்கம் வருதுன்னு நினைச்சேன். ஆனா நான் மாசமா இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத ரோகிணி. நீ வேணும்னே இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? அது மட்டும் இல்லாம டாக்டர் தான் ரொம்ப தெளிவா உண்மைய சொல்லியிருக்காங்கல்ல. மனோஜோட வாரிசா நான் சுமந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னால எப்படி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றத எங்களால என்னைக்குமே நம்ப முடியாது. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ எவ்வளோ பொய் சொல்லி எங்கள ஏமாத்தியிருக்க. இதுக்கு மேலயும் எப்படி உன் மேல நம்பிக்கை வரும்? என்ன மனோஜ், ரோகிணி சொல்றது எல்லாமே உண்மைதானா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா, ரோகிணி சொல்றத நம்பாதீங்க. நீங்க என் மேல உள்ள நம்பிக்கையில என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு தாம்மா பேசுறீங்க. ரோகிணி பொய் சொல்றாம்மா. ரோகிணிய நம்பாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி ரொம்ப கோவமா மனோஜ் கிட்ட பேசுறாங்க. "என்ன மனோஜ், என்ன பேசுற? நான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன். விஜயாத்த பேச்ச கேட்டுட்டு நான் பதில் பேசாம அமைதியா இருந்தேன். கண்டிப்பா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுக்கணும். இனி என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் கண்டிப்பா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுத்தா, நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துப்பேன்னு உனக்காக நான் அமைதியா இருந்தேன். ஆனா, நீ என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே, அசிங்கமா இல்ல? உன்னுடைய வாரிச நான் சுமந்துட்டு இருக்கேன். இத கேட்டு நீ சந்தோஷப்படணும். உடனே என்கிட்ட சந்தோஷமா பேசுவேன்னு நெனச்சேன். இப்பவும் நான் தான் பொய் சொல்றேன்னு சொல்ற? இல்ல மனோஜ், நீ தான் பொய் சொல்ற." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "போதும் ரோகிணி. என்ன பத்தி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் எதுக்காக பொய் சொல்லணும்? எப்பயுமே எங்க அம்மா பேச்ச கேட்கறதுனால நான் உன்கிட்ட தான் பேசவே இல்லையே. அது மட்டும் இல்லாம, இப்ப நீ மாசமா இருக்கன்னு கேட்டுட்டு, நானே என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். நீ மாசமா இருக்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லும்போது, இல்ல மனோஜ், என்ன பத்தி நான் கவனிக்கிறதும் இல்ல, யோசிக்கிறதும் இல்ல. என் குடும்பத்த பார்த்துக்கணும். நான் எப்படியாவது வெளியூருக்கு போகணும். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு மட்டும் தான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் உண்மை என்னன்னு புரியுது. உன்ன நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன் மனோஜ்." அப்படின்னு சொல்றாங்க. "போதும் ரோகிணி, உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டாதான் நான் என் வாழ்க்கைய நிம்மதியா பார்த்துக்க முடியும். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுலேருந்து உன்னால எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சு. என் அம்மாவும் நானும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். மறுபடியும் இப்படிலாம் பேசி எனக்கு பிரச்சனை செய்யாத. போதும். உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்க, உதவி செஞ்சிருக்க. அதனால தான் உனக்கு தர வேண்டிய பணத்த உடனே நான் ஏற்பாடு பண்ணேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி மனோஜ் இந்த பணத்த ஏற்பாடு பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இந்த பணத்த வாங்கிட்டு முதல்ல கிளம்பு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடு. நீ அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கோ. நீயும் மறுபடியும் என்கிட்ட பேச வேண்டாம். நானும் உன்கிட்ட பேச போறதில்ல." அப்படின்னு சொல்லும்போது,
இந்த வீட்டு வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப இப்படி பேசுறியே மனோஜ். உன்னை நம்பி உனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன் மனோஜ். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் பொய் சொன்னது தான் என்னுடைய பெரிய தப்பு. அதனால தான் இப்ப வரைக்கும் இந்த வீட்டு மருமகளாவும் இருக்க முடியாம, நான் நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்காம கஷ்டப்படுறேன். ஆனா நீயும் என்னை புரிஞ்சுக்காம பேசுறியே மனோஜ். நான் உங்க வீட்டு வாரிசை சுமக்கிறதுனால நீ எப்படியாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நான் பொய் சொல்றேன் அப்படின்னு பேசுறியே. ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுற? என்னை மன்னிச்சிரு மனோஜ். என்னை புரிஞ்சுக்கோ மனோஜ்ன்னு சொல்றாங்க. போதும் ரோகிணி, நீ ஏமாத்தாத. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ பேசுறத என்னால கேட்கவும் முடியாது. நீ பேசுறத என்னால நம்பவும் முடியாது. அது மட்டும் இல்லாம, நீ வேணும்னா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லலாம், சந்தோஷப்படலாம். என்னால அப்படியெல்லாம் என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது. ஏற்கனவே கிருஷ்ணனை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த. என்கிட்ட பொய் சொன்ன. மறுபடியும் இப்படிலாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மனோஜ், உண்மையாவே உன்னுடைய வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம, நான் உன்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என் கடைக்கு வரதும் இல்ல. நான் உன்ன பார்க்கறதுக்காகவும் வரல. அப்படி இருக்கும்போது, இப்ப நீ மாசமா இருக்கன்னு நீ வேணும்னா சந்தோஷப்படலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ் பேசுற?" அப்படின்னு மனோஜ பளார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி. "நீ என்னையே சந்தேகப்படுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்திருக்கல்ல. உன்னை எப்படி நம்ப முடியும்? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு ஏற்கனவே உனக்கு நடந்த கல்யாணத்த பத்தி எங்ககிட்ட சொல்லாம இருந்த. உன்னுடைய பையன் கிறிஷ பத்தி சொல்லாம இருந்த. முத்துவும் மீனாவும் கிறிஷ அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கிறிஷ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கிறிஷ் எங்க வீட்லயே தங்கியிருக்கான். அப்ப கூட கிறிஷ் என்னுடைய பையன்தான்ற உண்மைய நீ சொல்லலையே. ஏன்னா, இந்த வசதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருந்த. இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காக நீ பொய் சொல்ற ரோகிணி. உங்க அம்மா உன் பேச்ச கேட்டு உனக்காக வந்து பொய் சொன்னாங்க. அப்பவும் நாங்க உங்க அம்மா பேச்ச கேட்டோம், நம்புனோம். ஆனா, உங்க அம்மாவும் எங்கள ஏமாத்திட்டாங்க. இதுக்கு மேல நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு எங்களால எப்படி நம்ப முடியும்? முதல்ல கிளம்பு. ஏற்கனவே நீ செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும். இதுக்கு மேல நாங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டோம், உன்னை நம்பவும் மாட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம, அ என் அம்மா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல மனோஜ். இப்பவும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறல்ல, இந்த பேப்பர்ல என்னால கையெழுத்து போட்டு குடுக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவும் கிடைக்காது. நான் வந்து உண்மைய சொல்லுவேன். ஆதாரத்தோட உண்மைய சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம, நீ பேசின பேச்சுக்கு நீ நல்லா அனுபவிக்கணும் மனோஜ். பெரிய கடைக்கு ஓனரா இருக்கிறதுனால, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு பேசுறியே! என்ன பத்தி யோசிக்கலல. உன்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன புரிஞ்சுக்காம பேசுற. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல." அப்படின்னு அந்த பேப்பர அப்படியே மனோஜ் கிட்ட குடுத்துட்டு, விஜயாத்த உனக்கு மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நெனைக்கிறாங்க. நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்க போறதே இல்ல. எப்படியும் நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். ஏன்னா, நீ என்ன புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசிட்ட மனோஜ். இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன். இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றல்ல. கண்டிப்பா இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு நீயே வந்து சொல்ல தான் போற. அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான். முதல்ல இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடு. உன்னுடைய பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அந்த மேடம் சொல்றாங்க, "பாத்தீங்களா மனோஜ், ஏற்கனவே சொன்னேன் ரோகிணி கிட்ட பேசாதீங்க. ரோகிணி உங்க கடைக்கு வந்தாலும் நீங்க பேச வேண்டான்னு. என் பேச்ச கேட்கல. இப்ப ரோகிணி மாசமா இருக்காங்க. நீங்க விஜயாவ மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க மனோஜ். அது மட்டும் இல்லாம நீங்க வேணும்னா உண்மைய சொல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு ரொம்ப தெளிவா உண்மை புரியுது. ரோகிணி இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு உங்க பேச்ச கேட்டு இங்க வந்தேன்ல, எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் கிளம்புறேன்." அப்படின்னு பேசிட்டு அந்த மேடம் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா சொல்றாங்க, "என்ன மனோஜ் இதெல்லாம்? ரோகிணி ஒரு பக்கம் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு மருமகளா வருவேன். உன்னுடைய வாரிசு தான் நான் சுமந்துட்டு இருக்கேன்னு பேசிட்டு போறா. இன்னொரு பக்கம் இந்த மேடம், நான் எவ்வளவோ சொன்னேன். மனோஜ் என் பேச்ச கேட்கவே இல்ல. மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இவ்ளோ நேரம் நான் எவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ரோகிணி இப்ப மாசமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன். நீ என்ன ரொம்ப அமைதியா இருக்க மனோஜ். உண்மைய சொல்லு மனோஜ். நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. ரோகிணிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் ரோகிணி பொய் சொல்வா, ஏமாத்துவா. இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்காக பொய் சொல்றாம்மா. நான் ரோகிணி கிட்ட உண்மையாவே பேசவே இல்லம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நீ வேணும்னா நாங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பேசலாம். ஆனா ரோகிணி ரொம்ப கோவமா பேசிட்டு இங்கேருந்து கிளம்பியிருக்கா. அந்த மேடம் சொன்ன மாதிரி இன்னும் ரோகிணியால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல." அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன மனோஜ் இதெல்லாம்? ஏற்கனவே நானும் விஜயாவும் எவ்வளவோ பேசி புரிய வச்சோம்.
உனக்காக இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ஆனால் நீ எங்கள் பேச்சை கேட்கவே இல்லைல்ல. இப்போ நீ தான் மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அண்ணாமலை. இங்கே ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா எல்லாரும் மனோஜ் கிட்ட பேசாமல் மனோஜை பார்த்துக்கிட்டே நிற்கும்போது, ஏன் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அதான் அம்மாவும் அப்பாவும் தெளிவாக பேசிட்டாங்கல்ல. என் மேலே எந்த தப்பும் இல்லை. ரோகிணி பொய் சொல்கிறா, அவ்வளவுதான். நீங்கள் யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, எதுக்கு மனோஜ் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்? அப்படியே கேள்வி கேட்டாலும் நீ உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஆனால் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. கண்டிப்பாக ரோகிணியால் பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். ஏன்னா எங்களை புரிஞ்சுக்காம எங்கள் எல்லாரையும் நீ ரொம்ப ஏளனமாக பேசியிருக்க. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நிறைய படிச்சிருக்கேன்னு உன்னை நீயே ரொம்ப பெருமையாக பேசியிருக்க. அப்பா சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு நாங்கள் பார்க்க தானே போகிறோம். சரி ரவி, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்பாவும் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கல. முத்துவும் ரவியும் கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்கிறது? ரோகிணி வேற மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு வீட்டில் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த உண்மை மட்டும் தேவிகாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு மனோஜ். இங்கே வித்யா ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வித்யா ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம்? நீ மாசமாக இருக்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீயும் இனி அந்த பேப்பரில் நான் கையெழுத்து போட மாட்டேன். கண்டிப்பாக மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும். நான் விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் பேசிட்டு வந்திருக்க. ரோகிணி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வித்யா, மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் மனோஜோட கடைக்கு போயிருந்தேன். மனோஜ் அங்கே கடையில் தான் தங்கியிருந்தாரு. அந்த சமயம் மனோஜ் என்கிட்ட சந்தோஷமாக பேசினாரு. மனோஜும் நானும் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சோம். ஏன்னா மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். வீட்டில் எல்லார்கிட்டேயும் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன்னு என்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக சொன்னதால் நானும் மனோஜ் பேச்சை கேட்டேன். ஆனால் மனோஜ் இப்போ நான் தான் ஏமாத்துறேன்னு எல்லார் முன்னாடி இப்படி பேசுகிறாரு வித்யா. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, என்ன ரோகிணி இதெல்லாம்? இனியாவது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ மறுபடியும் மனோஜோட வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு சொல்கிற. மனோஜும் விஜயாவும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்க எப்படி உன்னை புரிஞ்சுப்பாங்க ரோகிணி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க வித்யா. எனக்கும் ஒன்றுமே புரியல வித்யா. எப்படியாவது நான் வெளியூருக்கு போகணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு வித்யா கிட்ட பேசுகிற ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சரி ரோகிணி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா ரோகிணி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வித்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி என்னாச்சுன்னு கேட்கும்போது ரோகிணி பதில் பேசாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரோகிணி கிட்ட பேசினாலும் கண்டிப்பாக ரோகிணி நடந்த உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. கடைக்கு வந்த மனோஜ் எப்பயும் போல் தன்னுடைய வேலையை செய்கிறாரு. இங்கே ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இனி ரோகிணி கிட்ட மனோஜ் பேசவே கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வேறு மாசமாக இருக்கிறதுனால நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ரோகிணி எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கா. எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தேன். நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரோகிணி ஃபோன் பண்ணும்போது மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நிம்மதியாக என் வேலையை செய்யலான்னு நினச்சா ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்காரு மனோஜ். ரோகிணியும் எப்பயும் போல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் நான் மாசமாக இருக்கேன். இப்போவும் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்காரு. என்கிட்ட பேசாமல் இருக்காரே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணி. இங்கே தேவிகா சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, கனகா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கனகாவை வேணும்னா உங்கள் கடை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, இப்போ நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரணும், கனகா கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் கனகாவை சுற்றி பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு வாங்க. கனகா மனோஜ் எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ கனகா கடைக்கும் வர வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் கனகாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு மனோஜ். தேவிகா நான் சொன்ன மாதிரியே எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஆனால் இப்போ ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா. எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசாமல் ரோகிணிக்கு அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ரோகிணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா.
ரோகிணி வேணும்னா இப்ப தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கலாம். ஆனா ரோகிணி மாசமா இருக்கிறதுனால, நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னதுனால, இன்னும் ரோகிணியால என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இப்ப எப்படி நான் கனகாவ பார்க்கறதுக்காக போக முடியும்? இந்த உண்மையெல்லாம் இங்க தேவிகாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க. அவங்க பெரிய பிசினஸ் செய்றாங்க. கண்டிப்பா எனக்கு பிரச்சனை செய்வாங்க. நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இங்க என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இந்த கல்யாணத்த நான் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கும்போது சக்திவேல் வராரு. "என்ன மனோஜ், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இன்னைக்கு கனகாவ பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தீங்களா? இப்பதான் தேவிகா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. மனசு மாறிட்டீங்க. கனகாவ புரிஞ்சுகிட்டீங்க. கனகாவ சுத்தி பார்க்க கூப்ட்டு போறீங்க. அப்படிதானே? என்ன பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் சார். உங்கள நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். உங்களால எனக்கு நெறைய பிரச்சனை தான் வருது. உங்க பேச்ச கேட்டு கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எப்பயுமே டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? ரோகிணி தான் டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே! அப்புறம் என்னன்னு?" கேட்கும்போது, "ரோகிணி மாசமா இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "ரோகிணி மாசமா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. ரோகிணி என்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்கான்னு" சொல்லும்போது, "என்ன மனோஜ் பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே மனோஜ் உண்மைய சொல்றாரு. ஆனா, இந்த உண்மைய என் வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். என்னுடைய வாரிசுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதா, இல்ல என் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதான்னு புரியாம இருக்கேன். இப்ப கனகாவ பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரணும்னு தேவிகா வேற ஃபோன் பண்றாங்க. இந்த உண்மை தேவிகாவுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்படி என்ன பிரச்சனையில வசமா மாட்டி விட்டுட்டீங்களே! இப்ப நான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, "கொஞ்சம் பொறுமையா இருங்க மனோஜ். இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ரோகிணி சீக்கிரமாவே அவங்களே வந்து அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுக்க தான் போறாங்க. நீங்க அமைதியா இருங்க. கனகா வசதியா இருக்காங்க. அவங்களால உங்களுக்கு நெறைய உதவி செய்ய முடியும். ஆனா ரோகிணிய நம்புனீங்கன்னா, ஏமாந்து போய் தான் நிப்பீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மதானா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. உங்க பிசினஸ நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும்னா, நீங்க தேவிகா பேச்ச தான் கேட்கணும். மொதல்ல கனகாவ போய் பார்த்து பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கலான்னு" சொல்லும்போது, "சரி, இப்பவும் உங்க பேச்ச நான் கேட்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா, நீங்க தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கருந்து கிளம்புறாரு. பரவால்ல இந்த மனோஜ், நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்குறாரு. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் எனக்கு தர வேண்டிய பணத்தையும் குடுக்குறாரு. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து யோசிக்கிறாரு. இங்க கனகாவ பார்க்கறதுக்காக மனோஜ் வராரு. கனகா மனோஜ பார்த்த உடனே, ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் உடனே, "என்ன கனகா எப்படி இருக்குன்னு?" கேட்கும்போது, "நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா உங்க கடைக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அம்மா, மனோஜ் வந்திருக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "பரவால்ல மனோஜ், என் பேச்ச கேட்டு கனகாவ பார்க்க வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க வேணும்னா கனகாவ சுத்தி பார்க்க கூப்ட்டு போங்களேன். கனகா வீட்லயே இருக்கிறதுனால உங்க கடைக்கு வரணும்னு பேசிக்கிட்டே இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, கனகாவ நான் என் கார்ல கூப்ட்டு போறேன்" அப்படின்னு அங்கருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்க முத்து, மீனா யாராவது பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? இங்க இப்ப சக்திவேல் பேச்ச கேட்டு நான் கனகா வீட்டுக்கு வந்தேன். இப்ப தேவிகா பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கனகா நெனச்ச மாதிரியே எல்லா இடத்துக்கும் கூப்ட்டு போறாரு மனோஜ். அந்த சமயம் மனோஜும், கனகாவும் அங்க ஒரு இடத்துல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வித்யாவும், ரோகிணியும் பேசிக்கிட்டே அந்த பக்கமா வராங்க. அங்க வித்யா மனோஜ பார்த்த உடனே, "பாத்தியா ரோகிணி, உன்ன புரிஞ்சுக்காம நிம்மதியா மனோஜ் இங்க வந்து நிக்கிறாரு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, கனகாவும் மனோஜும் பேசிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. "வித்யா, கனகா வந்திருக்காங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "நீ யார சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்றாங்க வித்யா. உடனே ரோகிணி உண்மைய சொல்றாங்க. "கனகாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க கல்யாணத்துக்கு நான் தான் மேக்கப் போடுறதுக்காக போயிருந்தேன். ஆனா இப்ப எதுக்காக கனகா மனோஜ் கூட வந்திருக்காங்க? மனோஜ் எதுக்கு கனகாவ கூப்ட்டு வந்திருக்காரு? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. கனகா மனோஜோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நீ சொல்ற. ஆனா இங்க மனோஜ் கனகாவ இவ்ளோ நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு என்னவோ மனோஜ் உன்கிட்ட பொய் சொல்லியிருப்பாரு. மனோஜ் வந்து இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் பொய் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, கனகாவும் மனோஜும் சந்தோஷமா பேசிக்கிட்டே அங்க வராங்க. இங்க ரோகிணி சொல்றாங்க, "மனோஜ்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரோகிணிய பார்த்த மனோஜ் ரொம்பவே பதட்டமா, உடனே பதில் பேசாம, உடனே அங்கருந்து கிளம்புறாரு. ரோகிணி உடனே, என் ஃப்ரெண்டு வித்யா சொன்னது சரிதான். அப்ப கனகாவ மனோஜ் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு." இந்த உண்மை தெரியாம மனோஜ் கிட்ட நான் வந்து கேள்வி கேட்டேன். மனோஜ் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டாரு. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாம கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்ப இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, நான் கூப்பிட்டாலும் பதில் பேசாம இங்கேருந்து கிளம்புறாரு. நான் ஃபோன் பண்ணாலும் மனோஜ் பேச மாட்டேங்கிறாரு. நான் மனோஜோட வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போறதும் இல்ல. மனோஜுக்கு சரியான பதில் குடுக்க தான் போறேன். என்னையும், மனோஜையும்
புரிஞ்சுக்காம விஜயாத்த தேவையில்லாம பிரச்சனை செஞ்சாங்க. இப்ப நானும் மனோஜும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே விஜயாத்த தான். விஜயாத்தைக்கும் சரியான பதில் குடுத்தா தான் இவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் விஜயா வீட்டுக்கு நான் மருமகளா வர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவ கூப்பிட்டுட்டு போலீஸ் கிட்ட உதவி கேட்கறதுக்காக வராங்க. வித்யா சொல்றாங்க, "என்ன ரோகிணி, இப்ப எதுக்காக நீ போலீஸ் கிட்ட உதவி கேட்க போற? எப்படியும் மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க வேணும்னா யோசிக்கட்டும். ஆனா கண்டிப்பா அந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு குடுக்க போறதும் இல்ல. மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர் தான். மனோஜ நான் விட்டு குடுக்க போறதும் இல்ல. மனோஜோட வாரிசா நான் சுமந்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இப்ப மனோஜ் கனகா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. என்னை ஏமாத்திட்டு மனோஜ் இப்ப கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நான் ஃபோன் பண்ணாலும் மனோஜ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. மனோஜ் தான் என்னை ஏமாத்துறாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டாமா? மனோஜ் இப்போ வரைக்கும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதே இல்லை. விஜயா பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப கண்டிப்பா மனோஜ் வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற உண்மை விஜயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜயாவுக்கு பணம் தானே முக்கியம். அதனால மனோஜ் வசதியா வந்து இருக்கணும். அதே மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்னு இங்க மனோஜும் யோசிப்பாரு. கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க. அதனால தான் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம்னு நினைச்சாரு. இப்ப நான் இருக்கிற நிலைமைய இங்க மனோஜால புரிஞ்சுக்க முடியாது. விஜயா எப்பயுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா நான் இப்படி செஞ்சாதான் சரிப்பட்டு வரும். நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவல அப்படின்னு சொல்லும்போது, நான் அதனால தானே நீ சொன்ன உடனே இப்போ உன் கூட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா. உடனே அங்கே வந்து போலீஸ்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க ரோகிணி. நான் இப்போ மாசமா இருக்கேன். என் வீட்டுக்காரர் மனோஜ் என்கிட்ட பேசாமல் இருந்தார். மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக விஜயா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் மனோஜ் வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வேணும்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உதவி செஞ்சுருக்கேன். ஆனா மனோஜ் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆதாரத்த பார்த்துட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இப்படி டிவோர்ஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, மனோஜ் தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க வீட்ல உள்ளவங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? நாங்க மனோஜ் கிட்ட வந்து பேசுறோம். உங்களுக்காக கண்டிப்பா பேசுவோம் அப்படின்னு ரோகிணி கிட்ட நம்பிக்கையா சொல்றாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. ரோகிணியும் அங்க விஜயாவோட வீட்டுக்கு மறுபடியும் வராங்க. ரோகிணி மட்டும் இல்லாம ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்த உடனே விஜயா ரொம்ப கோவமா, "எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "பேசாம அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுத்துரு. உன்னால வீட்ல எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? வீட்ல இருக்க எல்லாரும் மனோஜ கேள்வி கேட்குறாங்க. நீ மாசமா இருக்கேன்னு சொல்ற. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் எங்க வீட்டு மருமகளே இல்லையே. அப்புறம் எதுக்காக இப்படி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் மனோஜோட வாரிச சுமந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டோட முதல் வாரிச சுமந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்க பையன் மனோஜ வர சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்ககிட்ட நான் எதுக்காக பேசணும்? நீங்க கேள்வி கேட்டா நான் எதுக்காக பதில் சொல்லணும்?" அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அங்க வந்த அண்ணாமலை, "ரோகிணி கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? மறுபடியும் நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? அதான் அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் என்ன? எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கேன்னு?" சொல்லும்போது, "அண்ணாமலை மாமா, நீங்க மட்டும்தான் என் மேல உள்ள அக்கறையில எனக்காக பேசியிருக்கீங்க. அதனால நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். மனோஜ் என்ன ஏமாத்திட்டாரு. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயாத்த தான். விஜயாத்த கனகாவ மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியுமா?" அப்படின்னு இங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. "என்ன விஜயா இதெல்லாம்? ரோகிணி சொல்றது எல்லாமே உண்மைதானா? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "இல்லங்க, இந்த ரோகிணி மறுபடியும் பொய் சொல்றா. மனோஜுக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? நம்ம மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யவே இல்லையே. அது மட்டும் இல்லாம மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைச்சோம். இந்த ரோகிணி நம்ம எல்லாரையும் இப்பவும் ஏமாத்திட்டா. இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கா பாருங்க." அப்படின்னு விஜயாவும் ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அங்க வந்த மனோஜ், "ரோகிணி மறுபடியும் வந்திருக்காளா?" அப்படின்னு பதட்டமா பார்த்துட்டு இருக்காரு. "என்ன மனோஜ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்க? நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா ரோகிணி, உன்கிட்ட என்னால பேச முடியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்க வந்த போலீஸ், "இங்க மனோஜ் யாரு? அவங்க கிட்ட நாங்க பேசணும்னு" சொல்லும்போது, "சார் நான் தான் சார் மனோஜ்" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ரோகிணி உங்க மனைவி தானே? அவங்க இப்ப மாசமா இருக்காங்கல்ல? உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார். அதுக்காக நாங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டோம் சார். ஆனா அந்த ரோகிணி தான் சார் ஏமாத்துறா, பொய் சொல்றா." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா,
நீங்க கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே மனோஜ் அவ்ளோ நேரம் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்படி கேள்வி கேட்ட உடனே பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ், இவ்ளோ நேரம் நீங்க ரோகிணி கிட்ட ரொம்ப கோவமா பேசுனீங்க. ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னீங்க. ஆனா உங்க மேல தான் தப்பு இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சுக்கல, இந்த வீட்ல உள்ளவங்களும் புரிஞ்சுக்கல. என்ன மனோஜ் இதெல்லாம்? கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க தான் ரோகிணிய ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லையே! ஆனா இப்ப ரோகிணி மாசமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மன்னிச்சிரு ரோகிணி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப "உண்மையாவே நீ கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா மனோஜ்?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்ப இந்த உண்மை தெரியாம தான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தியா ரோகிணி?" அப்படின்னு கேட்கும்போது, "பாத்தீங்களா? மனோஜ் வந்து எவ்ளோ பேசினாரு. அ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. இப்ப புரியுதா? உங்க பையன் மனோஜ் என்ன வேலை செஞ்சிருக்கிறாருன்னு இப்ப புரியுதா? அதனால தான் நான் போலீஸ் கிட்ட உதவி கேட்டேன். பாத்தீங்களா சார்? இப்பவாவது உங்களுக்கு உண்மை புரியுதா சார்? இந்த மனோஜ் என்ன ஏமாத்திட்டாரு. என் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டாரு." அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மனோஜ் இதெல்லாம்? உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ரோகிணிக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அவங்க வெளியூருக்கு போகணும். அவங்க குடும்பத்த பார்த்துக்கணும்னு யோசிக்கும்போது, இப்ப ரோகிணியும் மாசமா இருக்காங்க. இதனால உங்களுக்கு தான் நெறைய பிரச்சனை வரப்போது மனோஜ். நீங்க சாதாரண வேலைய செஞ்சிருக்கீங்க. இப்ப எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா மனோஜ்? அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன செய்யன்னு தெரியாம வசமா மாட்டிக்கிட்ட மனோஜ், இங்க விஜயா கிட்டயும் பதில் பேச முடியாம, அண்ணாமலை கிட்டயும் பதில் பேச முடியாம நிக்கும்போது, முத்து சொல்றாங்க, "நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலைய செய்றான்னு. நீங்க யாருமே என் பேச்ச கேட்கல. இப்ப பார்த்தீங்களா? ரோகிணி உண்மைய எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்களா? இப்ப என்ன செய்ய போறீங்க? மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப என்ன அமைதியா இருக்கீங்க?" அப்ப ரோகிணி சொன்ன மாதிரியே, "மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மை உங்களுக்கும் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு முத்து. "இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "இல்ல சார், விஜயாவ நம்பாதீங்க. விஜயா மனோஜுக்காக இவ்ளோ நேரம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப மனோஜ் வசமா மாட்டிக்கிட்டான். அதனால எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு விஜயா பொய் சொல்றாங்க." அப்படின்னு இங்க விஜயாவையும், மனோஜையும் வசமா மாட்டி விடுறாங்க ரோகிணி. "சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். வேணும்னா மனோஜ் கிட்ட கேட்டு பாருங்க சார். மனோஜ் எனக்காக சொல்லு மனோஜ். உண்மைய சொல்லு மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, என் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் தெரியாம தான் இந்த கல்யாணத்த நான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாம, என் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியாது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "இப்ப இவ்ளோ தெளிவா பேசுறியே, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட இந்த உண்மைய சொல்லியிருக்கலாம்ல?" அப்படின்னு மனோஜ் கிட்ட அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அங்க வந்த போலீஸ் மனோஜையும், விஜயாவையும் கூப்பிட்டு வராங்க. ரோகிணி சொல்றாங்க, "என்ன புரிஞ்சுக்காம, நம்ம வீட்டு வாரிசையும் புரிஞ்சுக்காம பேசின பேச்சுக்கு, நீங்க இன்னும் நல்லா அனுபவிக்க போறீங்க விஜயா. அது மட்டும் இல்லாம, நான் வந்து மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மனோஜ் சந்தோஷப்படுவாருன்னு நெனச்சேன். என்ன ஏமாத்துனது மட்டும் இல்லாம, கனகா வேற மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்றியா விஜயா?" அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது, விஜயா பதில் பேச முடியாம அங்கருந்து கிளம்பி போறாங்க. ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. "பாத்தியா வித்யா, நான் பேசாம என் குடும்பத்த பார்த்துக்கிட்டு, நிம்மதியா என் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். மனோஜ நம்பி, மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது எவ்ளோ பெரிய தப்புன்னு நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலையே!" அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும், ஸ்ருதியும் ரோகிணி கிட்ட வந்து ஆறுதலா பேசுறாங்க. "நீங்க கவலைப்படாம இருங்க. இனி நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கோங்க ரோகிணி. அது மட்டும் இல்லாம, இனி மனோஜ நம்பாதீங்க. மனோஜ் இப்படிலாம் செய்வார்ன்னு நாங்க யோசிக்கவே இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த உண்மை எங்களுக்கே தெரிய வந்தது. மனோஜுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க நல்லபடியா கிரிஷ்ஷ பார்த்துக்கோங்க ரோகிணி" அப்படின்னு சொல்றாங்க மீனாவும், ஸ்ருதியும். "இப்பயாவது என்ன புரிஞ்சுகிட்டு என்கிட்ட ஆறுதலா பேசுறீங்களே, அதுவே போதும் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. "பாத்தியா முத்து, இனி மனோஜோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நெனச்சேன். மனோஜ் ரோகிணிய மட்டும் ஏமாத்தல. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். கனகாவ கல்யாணம் பண்ணியிருக்கான்ற உண்மை எனக்கு இப்ப தானே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, என்னைக்குமே மனோஜ நான் நம்பவே மாட்டேன். விஜயாவால தான் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலைய செய்றான். விஜயா ரொம்ப சப்போர்ட் பண்ணதால, மனோஜ் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டானே!" அப்படின்னு மனோஜ நெனச்சு அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அண்ணாமலை அழ ஆரம்பிக்கிறாரு. "அப்பா, நீங்க பொறுமையா இருங்கப்பா. அமைதியா இருங்கப்பா. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்ப்பா. மனோஜ் இப்படி செய்வான்னு நாங்களும் யோசிக்கலப்பா" அப்படின்னு ஆறுதலா பேசுறாரு முத்து. "மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்ப ரோகிணி மாசமா இருக்க உண்மை கனகாவோட அம்மா தேவிகாக்கு தெரியுமா? இந்த உண்மை தேவிகாக்கு தெரிஞ்சா, அவங்க எப்படி அமைதியா இருப்பாங்க? மனோஜ் எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யணும்? மனோஜால நாங்க எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறோம். இனி மனோஜ் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது" அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு முத்து. இந்த உண்மை தேவிகாக்கு தெரியுது.
ரோகிணியால தான் மனோஜுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரோகிணி கிட்ட வந்து தேவிகா பேசுறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மனோஜும் விஜயாவும் எங்களை ஏமாத்திட்டாங்களா? என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கைய பத்தி மனோஜ் யோசிக்கவே இல்லையே! அப்படின்னு மனோஜ பத்தின உண்மைய புரிஞ்சுகிட்டு, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்க தேவிகா வந்து போலீஸ் கிட்ட உண்மைய சொல்றாங்க. மனோஜ் ரோகிணிய மட்டும் ஏமாத்தல, எங்க எல்லாரையும் ஏமாத்தியிருக்காரு அப்படின்னு. தேவிகாவும் வந்து அ இங்க ரோகிணிக்காகவும் பேசுறாங்க. மனோஜுக்கு சரியான பதில் கிடைக்கணுன்றதுக்காக பேசினதால, இங்க மனோஜும், விஜயாவும் வசமா மாட்டிக்கிறாங்க. இனி மனோஜ் வெளியில வரவே கூடாது சார். மனோஜால எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ரோகிணிக்காக தேவிகா பேசுனது மட்டும் இல்லாம, மனோஜ் மேலயும், விஜயா மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க தேவிகா. விஜயாவும், மனோஜும் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி.